போன் எடுக்கிறதுக்கு நான் போய் ஒரு பிரயோஜனம் இல்லாம திரும்பி வந்தேன். நீ அவகிட்டயே கேட்டு வாங்குறேன்னு போனியே, என்னாச்சு? நானே காலையில இருந்து அத நினைச்சுதான் கடுப்புல இருக்கேன். பேசாம இருமா. என்னடி ஆச்சு? நீ போய் கேட்டும் அவ போனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டால என்ன? முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லமா. ஆனா போனை என்கிட்ட குடுக்காததுக்கு அவ சொன்ன காரணத்தை தான் என்னால ஜீர்ணிக்கவே முடியலமா. அப்படி என்ன காரணம் சொன்னா? உன் மொபைல கூட ஒரு கால் பண்ணிட்டு தரேன்னு கேட்டா, காலையில என் வீட்டுக்காரர் கூப்பிடுவாரு, சாப்பிடுற நேரத்துக்கு அத்தை கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் மாமா கூப்பிடுவாங்கன்னு பெரிய லிஸ்டே போடுறாமா அவ. அது வேற ஒண்ணும் இல்லடி, இத்தனை வருஷம் அனாமத்தா கடந்தவளுக்கு புதுசா சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்திருக்குல்ல, அதுல தலைக்கால் புரியாம ஆடுறா போல இருக்கு. இதெல்லாம் நிரந்தரம் இல்ல, திடீர்னு போயிடும். அவளுக்கு இன்னும் புரியல. பாவம். அவளா பாவம்? அவ நம்மளெல்லாம் விட விவரத்துல கூட்டினவமா. நான் அவகிட்ட ட்ரிக்கா போய் போனை வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா, அவ அதை விட ரொம்ப ட்ரிக்கா போனை குடுத்துட்டு பக்கத்திலேயே நின்னு பேசுங்கிறா. இவ ஒரு ஆளு. இவகிட்ட எல்லாம் போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு பாத்தியா? எல்லாம் என் நேரமா. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? நீதான். நான் என்னடி பண்ண? நீ என்னதான் பண்ணல? சும்மா இருந்தவ மனசுல கோடீஸ்வர வீட்டு மருமகளா ஆக போறங்கிற ஆசையை வளர்த்துட்டு கடைசியில என்ன நீ இப்படி அவதிப்பட வச்சிட்டல்ல. கல்யாண விஷயத்துல ஏமாந்து போனது அந்த வானத்தி கிட்ட தோத்து போனதுக்கு சமமா? அவளை விட மட்டமான ஜென்மமா என்ன எனக்கே நினைக்க தோணுது தெரியுமா? அந்த நிலைமைக்கு நீ என்ன ஆளாக்கிட்ட. அப்படிலாம் இல்ல ஆர்த்திமா. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாமா. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் கனவு கண்டு கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். நடக்கவே நடக்காத விஷயத்த பத்தி தேவையில்லாம நீ எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்காதம்மா. ஆர்த்தி, இதோட நிறுத்து. என்னடி நீ விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? இங்க பாரு ஆர்த்தி, இல்லாத பொல்லாத ஆசையெல்லாம் உன் மனசுல வளர்த்து உன்னை கஷ்டப்பட வைக்கணும்னு நானே நினைப்பேன். நான் சொல்லு, நீ ஒரு பணக்கார வீட்டுக்கு தான் வாக்கப்பட போறேன்னு அவ்வளவு உறுதியா நான் சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு இப்ப நான் சொன்னா உனக்கு புரியாது. என் கூட வா. மா, எங்கம்மா? சொல்றேன் வா. மா. ஹலோ ஹலோ அண்ணி, யாரு? நான் தான் ஸ்வேதா பேசுறேன். என்ன தெரியலையா? சொல்லுங்க. என்ன அண்ணி, என்ன போய் வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? நான் உங்க நாத்தனார் தானே. உரிமையா என்ன ஸ்வேதான்னு பேர் சொல்லி கூப்பிடலாம். அடி பாவி, என்னமா நடிக்கிற? சரி ஸ்வேதா, அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணி. திடீர்னு போன் பண்ணிருக்கே, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன், ஏதாவது விஷயம் இருந்தாதான் உங்களுக்கு போன் பண்ணணுமா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. திருச்சிக்கு வந்தப்பவே நான் உங்ககிட்ட சரியாவே பேசல. சரி, அதான் போன்லயாச்சும் பேசலான்னு. எப்படியும் நான் உங்களுக்கு ஒரு ½ ஆச்சு ட்ரை பண்ணிருப்பேன் அண்ணி. அப்படியா? அப்படியாவா? செகண்ட் கால் கூட வர்றது தெரியாம அப்படி யார்கிட்ட தான் நீ பேசிட்டு இருந்தீங்க? அதுவும் இவ்ளோ நேரமா? வேற யாரு? எல்லாம் அவர்தான். அவர்தானா? அதான் உங்க அண்ணன். அவர் போன் பண்ணாலே அப்படிதான். அவ்வளவு சீக்கிரத்துல போன் வைக்க மாட்டாரு. மணிக்கணக்குல ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. ஓ, அப்புறம் நானா ஏதாச்சும் வேலை இருக்குன்னு சொன்னாதான் போனே வைப்பாரு. அப்போ இப்பவும் அப்படிதான் வச்சாரா என்ன? இப்ப இல்ல. எப்ப உங்க அண்ணன் போன் பண்ணாலும் நானா போனை வைங்கன்னு சொன்னாதான் வைப்பாரு. அப்புறம் வேற என்ன விஷயம்? வேற எதுவும் இல்ல அண்ணி. அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவா? சரி சரி, நாம அப்புறம் கூட பேசிக்கலாம். நீ முதல்ல அம்மாவை போய் பாரு. சரி அண்ணி. நீங்க சொல்லுங்க சாமி, வானதி இங்க என்ன வேலை செய்வா? வானதி இங்க என்ன 1-2 வேலையா செய்யறா? 4-5 பேர் செய்ய வேண்டிய வேலைய அவ ஒத்தாளா நின்னே முடிச்சு காட்டுவா. காலையில வந்ததும் கோவில பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணுவா. அதுக்கப்புறமா கோவில் நந்தவனத்துல இருந்து பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து அதெல்லாம் மாலையா கட்டி என்கிட்ட கொடுப்பா. இத எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா வாசல்ல இருக்க பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு 10 குடம் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா. முருகருக்கு, அம்பாளுக்கு, நவகிரகத்துக்கு மொத்தமா எப்படியும் 100 குடம் தண்ணியாவது அபிஷேகத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பா. 100 குடமா? தினமும் 100 குடம் தண்ணி சுமக்கிறாளா? இப்படி எல்லாம் கஷ்டப்பட போய்தான் அந்த முருகனா பார்த்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கான். நீயும் மனசார இதெல்லாம் செஞ்சேன்னு வையே,
உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். ரொம்ப நல்லது. அம்மா, அப்போ நானும் 100 குடம் தண்ணி சுமக்கணுமா? வேற வேற வழி? இவ்ளோ சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அண்ணன் எப்படி மீட்டிங் இருக்கும்போது அந்த வானதி கிட்ட போன்ல பேசிருப்பாரு? இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறேன். ஸ்வேதா இங்க என்ன பண்றா? ஒருவேளை போன் சவுண்ட் அண்ணனுக்கு கேட்டிருக்குமோ? சாச்சா, அப்படி கேட்டிருந்தாதான் இந்நேரம் உள்ள கூப்பிட்டுருப்பாரு. ஜீவா கிட்ட ஸ்வேதா சொன்ன மாதிரி நம்மள செக் பண்றதுக்காக வந்திருப்பாளோ? ஸ்வேதா, இந்த வீட்டுல மத்தவங்கள விட நீ கொஞ்சம் தெளிவாவே இருக்க. இப்ப நான் அவனை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறேன் பாரு. இன்னும் கார்த்திக் காதல் கன்றாவின்னு சொல்லிக்கிட்டு அவன் போன்ல பேசினதெல்லாம் கேட்டா அவன் உன்னை நிஜமாவே காதலிச்சிருக்கானு எனக்கு சந்தேகமா இருக்குடி. இவெல்லாம் இருந்தாலும் இப்படி ஆர்த்தி இவளை போய் இப்படி கொஞ்சறான். முதல்ல அவனுக்கு கண்ணு நல்லா தெரியுதான்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குமா? ரொம்ப தப்பு இல்லடி, மொத்தமுமே தப்பாதான் இருக்கு. மா, நீ நினைக்கிற அர்த்தத்துல நான் சொல்லலமா. இதுல வேற ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. உள்குத்துனா என்ன சொல்ற? வானதி கிட்ட அவர் அப்படி பேசினது எல்லாமே சரிதான். ஆனா இது அவர் இயல்பா பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ வலுக்கட்டாயமா பேசின மாதிரி இருந்துச்சு. அப்போ வானத்திய மாப்பிள்ள இன்னும் மனசார ஏத்துக்கலன்னு தான் சொல்றியா? அதே என்னால உறுதியா சொல்ல முடியல. ஆனா இந்த விஷயத்துல வேற ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்குமா. இங்க பாரு ஆர்த்தி, சந்தேகம் வந்துட்டா அத நாம அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன ஏதுன்னு தீர ஆராய்ஞ்சு முடிச்சிடணும். அப்படியே விட்டுட்டா நஷ்டம் நமக்கு தான் ஆர்த்தி. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் தான் பண்ணிட்டு இருக்கேம்மா. அப்போ சரியான நேரத்துக்கு தான் கால் பண்ணிருக்கேன். அப்படி என்ன ஸ்பெஷலா என் மருமக சமைச்சிட்டு இருக்கா? ஸ்பெஷலாலாம் ஒண்ணும் இல்லம்மா, காரக்குழம்பும் சேனைக்கிழங்கு பொரியலும் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சேனைக்கிழங்கா? ஏமா, என்னாச்சு? எங்க வீட்ல நாங்க சேனைக்கிழங்கு வாங்க கூட மாட்டோம். ஏன்? ஏன்னா கார்த்திக்கு அது பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காத காய்கறியை கூட இந்த வீட்ல நாங்க யாரும் வாங்கவும் மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம். அப்படியாம்மா? எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதே. அதனால என்ன, இப்ப தெரிஞ்சுக்கோ. கார்த்திக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். உன் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போட்டாதான் காலத்துக்கும் அவனை கைக்குள்ள போட்டுக்க முடியும். நான் சொல்ல வர்றது புரியுதுல்ல? புரிஞ்சுதுமா, நீங்க சொல்லுங்க, நான் அதபடி கேட்டு நடந்துக்கிறேன். அவனுக்கு சைவத்துல மோர் குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சாதான் சார் சாப்பிடுவாரு. அம்மா, ஒரு நிமிஷம். லிஸ்ட் கொஞ்சம் பெருசா போகும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதிக்கிறேன். அம்மா, இப்ப சொல்லுங்க. காலையில டிஃபனுக்கு இட்லிக்கு புதினா சட்னி வச்சா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் வைக்கிறத விட சட்னி வகை வகையா வச்சா 2 இட்லி அதிகமா சாப்பிடுவான். மதிய சாப்பாடு எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான்வெஜ்ல ஒரு டிஷ் இருந்தே ஆகணும். குறைஞ்சபட்சம் ஒரு முட்டையாவது இருந்தாதான் அவன் சாப்பிடவே உட்காருவான். அப்புறம் அவனுக்கு எப்பவுமே சாப்பாட்டுல காய்கறிய நீள நீளமா அரிஞ்சு போடக்கூடாது, குட்டி குட்டியாதான் வெட்டி போடணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இங்க வந்து 2-3 நாள்ல நீ சமைச்சாலே எல்லாம் தெரிஞ்சு போகும். இருந்தாலும் வரும்போதே என் புள்ளைய பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். வேற ஒண்ணும் இல்ல.
பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? நான் அங்க வரதுக்குள்ள உங்ககிட்ட இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன். சரிம்மா, நீ உன் வேலை பாரு, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்கம்மா. என் மனசுல உள்ள குழப்பத்தை யார்கிட்டயுமே சொல்லாம இருந்து தேவையில்லாம எல்லார் மனசுலயும் நான் ஆசையை வளர்க்கிறேனா? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. கண்டிப்பா நீ செஞ்சாகணுமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோ. உன் மேல சின்னதா ஒரு பயம் இருந்தா கூட சொல்லிருமா, நம்ம அப்படியே ஓடி போயிடலாம். ஆர்த்தி, ஏன் பொண்ணடி நீ உன் அம்மா பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த அமுதா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டா. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. அன்னைக்கு 100 குடம் தண்ணி எடுத்துட்டு இடுப்பு வலிக்குதுன்னு எவ்வளவு அவதிப்பட்ட. உன் பாடி கண்டிஷனுக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுமா? இங்க பாரு ஆர்த்தி, மாப்பிள்ள வானதி கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நீயும் கேட்டல்ல? எங்கிருந்தோ வந்த அந்த ஊர் பேர் தெரியாததுக்காக உங்க அப்பா என்னெல்லாமோ வேண்டுதல் செய்யும் போது நான் பெத்த பிள்ளைக்காக இத கூட நான் செய்ய மாட்டேனா? செய்வேண்டி. அதனாலதான் மாப்பிள்ள வானத்துக்கிட்ட சொன்னப்பவே ஆயுஷேபேந்திரிகே பிரதிதிஷ்டதி தனம் தானியம் வசும் பகவத்ரலாபம். அப்பா பிள்ளையரப்பா, உன் மேல பாரத்தை போட்டு நான் இந்த வேண்டுதலை செய்யறேன். என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அவன் நல்லா இருக்கணும். சதுர்கஸ்தம் பாஷம் அங்குடதாரிணம். இந்தாங்கோ. ஆயுஷேபேந்திரிகே பிரதிதிஷ்டதி. ஓம் சதபானம் பவதி சதாயுட்புருட சதேந்திரிக ஆயுஷேவேந்திரிகே பிரதிஷ்டதி. இந்தாங்கோ, இந்த மாலையை வாங்கி போடுங்கோ. மகா கணபதயே நமஹ. சமஸ்தோபசாராணே சமர்ப்பயாமி. சர்வாபீஷ்டதா அனுகிரகதா பல சித்திரஸ்து சகல காரியேஷு. பொதுவா இந்த வேண்டுதலை ஏத்துக்கிறதுக்கு ரொம்பவே தைரியம் வேணுமா. நம்ம கோவில்ல இந்த வழக்கம் இல்லைனாலும் என் கையால உங்களுக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுனால என்னோட பாக்கியமா கருதுறமா. தீர்காயுஷ்யமஸ்து. அம்மா, என்னடி இது? மா, உனக்கு ஒத்தரம் கொடுக்கறதுக்கு தாமா. ஷப்பா, உன்னை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஆர்த்தி, அம்மாக்கு தையல் போட்டிருக்குடி, எப்படி ஒத்தரெல்லாம் கொடுக்க முடியும்? சும்மா இருடி, வலிக்குது. ஆமா, கார்த்திக் உன்கிட்ட பேசினாராமே, வானதி சொன்னாமா? ஆமா ஆமா, அப்படியே ரொம்ப பாசமா பேசிட்டாரு. வார்த்தைக்கு வார்த்தை நக்கல் நையாண்டி எகத்தாடும். ஆர்த்தி, எனக்கு என்னமோ இந்த தேங்காய் உடைக்கிற விஷயமே பொய்யா இருக்குமோன்னு தோணுதுடி. என்னம்மா சொல்ற? ஆமா ஆர்த்தி, நாம இந்த வானதி போனை ஒட்டு கேக்குறோங்கிற விஷயம் கார்த்திக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் அவருக்கு எப்படிமா தெரியும்? தெரியாம எப்படி திடீர்னு தேங்காய் உடைக்கிற விஷயத்தை ஏன் காதுல விழற மாதிரி சொல்லி இருப்பாரு? அப்போ அப்பா வானதிக்காக கோயில தேங்காய் உடைச்சுக்கலையா? அட இல்லடி. இல்லையா? ஆமா ஆமா, அவரே என்கிட்ட வந்து எந்த மடையும் உனக்கு இந்த யோசனையை சொன்னான்னு கேக்குறாரு. அப்போ கார்த்திக் உன்னையும் என்னையும் முட்டாளாக்கிட்டாரா? ஆமா, அப்படிதான் நினைச்சு அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா கடைசியில யாரு முட்டாளாக போறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மா, நீ இவ்ளோ உறுதியா பேசுறப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குமா. நீ சந்தோஷமா இருக்கணும் ஆர்த்தி. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அம்மா இந்த வலி, வேதனை, அவமானம் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு. நீ வேணா பாரு, உன்னை அந்த கார்த்திக்கு கட்டி வச்சு அந்த வீட்டுக்கு மருமகளாக்கி அந்த ராஜராஜேஸ்வரிய ஜெயிச்சு காட்டுறேன். பாத்துட்டியா? இவதான் நான் சொன்ன பொண்ணு. அண்ணே, ஆளை காட்டிட்டியால, இன்னையோட அவ கதையை முடிக்கிறேண்ணே. கதைய முடிக்கிறியா? இவளுக்கு மட்டும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு. மவனுங்களா, நீங்க யாருமே திருச்சிக்குள்ள நடமாடவே முடியாது. அண்ணே, இப்ப என்ன பண்றது? டேய்,
உங்க டார்கெட் என்னமோ இவதான். ஆனா இவகிட்ட உங்க டீலிங்லாம் பட்டும் படாமையும் தொட்டும் தொடாமையும் இருக்கணும். நீ என்ன சொல்றேன்னு புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன்டா. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் ஆள் கடத்தலோ இல்ல கழுத்தறுத்து போடுற அளவுக்கு பெரிய விஷயமும் கிடையாது. இந்த பொண்ண லேசா தட்டுனா மட்டும் போதும். அதுல இவளுக்கு அடிபடலாம், ஆனா ரத்தம் வரக்கூடாது. கை காலெல்லாம் எடக்கு முடக்கா பெசங்கலாம், ஆனா எலும்பு எதுவும் முறிஞ்சிடக்கூடாது. மொத்தத்துல இப்போதைக்கான வழியா தான் இருக்கணுமே தவிர காலம் பூரா அதை நினைச்சு வேதனைப்படுற மாதிரி ஆயிடும். டேய் நாங்கடா அண்ணே, அருவா எடுத்தமா வெட்டி சாச்சம் பண்ணலாம? இது என்ன புதுசா இருக்கு? அண்ணே நீங்க சொல்ற மாதிரி எப்படிண்ணே பண்றது? டேய் பண்ணலாம்டா. உங்க கையில ஒரு கத்திய கொடுத்து உங்களையே வெட்டிக்க சொன்னா வலிக்காத மாதிரி எவ்வளவு கவனமா செய்வீங்க. அந்த மாதிரி பார்த்து பதுசா இத பண்ணணும். டேய் இது என் மாமன் பொண்ணுடா, அதுவும் நான் கட்டிக்க போற பொண்ணு. நான் பதட்டப்படுற அளவுக்கு அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. புரிஞ்சதா? புரிஞ்சதுண்ணே. நீங்க கட்டிக்க போற பொண்ணு நீங்களே எதுக்குன்னு? டேய் ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேள்விலாம் கேட்க கூடாது. நான் சொன்னதை மட்டும் செய்ய. டேய் அவ போட்டோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், பார்த்து பட்டும் படாமலும் வேலையை முடிச்சிருக்கேன். ஓகேண்ணே, செஞ்சிடலாண்ணே. டேய் வாங்கடா போலாம். போங்க கிளம்புங்க. வானதி டேய் வருது அந்த பொண்ணு தான்டா. ஆமாண்டா அந்த பொண்ணு தான்டா. டேய் சொதப்பாம பண்ணணும், புரிஞ்சுதா? ஓகேடா. முன்னாடி போயிருங்கடா. சரிடா போங்கடா. இதுக்கு நடுவுல தினமும் கோயில் வேலை வேற. பரவாயில்லையே, கட்டிக்க போறவளை பத்தி நம்ம பிள்ளை இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கான். அம்மா இதெல்லாம் நான் சொல்றது வானதி எனக்கு ஏத்தவ இல்லைங்கிறத இப்போ ஆச்சும் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. இப்படி கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம தினமும் இவ்ளோ வேலை செஞ்சா உன் உடம்பு என்னத்துக்கு தான் ஆகும்? கார்த்திக், வானத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு கால்ல அடிபட்டுருச்சான். இந்தா நீ பேச அவகிட்ட. நீங்க பேசுங்கம்மா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். எங்க முன்னாடி உன்கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுறான் போல இருக்க. மா, நீங்க ஏமா எனக்கு அடிப்பட்ட விஷயத்த அவர்கிட்ட சொன்னீங்க? அவரு வருத்தப்பட போறாரு. அதுக்காக அவன்கிட்ட சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அவன்கிட்ட சொல்லிதானே ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்ளோ அந்யோன்யமா இருக்கிறத பாக்குறதுக்கு மனசுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்க. ராஜி, மருமக கிட்ட நீயே பேசிட்டு இருந்தா எப்படி? குடு, நான் பேசுறேன். குடு குடு குடு. வானதி, சொல்லுங்கப்பா. உடம்புக்கு பரவாயில்லையாமா? பரவாயில்லப்பா. பார்த்து கவனமா இரு. சரிப்பா, வைக்கிறேன். சம்பந்தி, என்ன சம்பந்தி? வானத்து எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு தெரிஞ்சோ
இன்னும் நீங்க அவளை பழைய மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஐயோ அப்பா சம்பந்தி, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? நாங்க போய் அவளை வேலை வாங்குவோமா? என்ன சம்பந்தி நீங்க? இத்தனை நாளா எங்க வீட்டுல எங்களுக்கு மகளா இருந்தவ இப்ப உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியா வரப்போறா. அப்படி இருக்கும்போது அது தெரிஞ்சும் அவளை நாங்க வேலை வாங்குவோமா? அவளை எப்படி பொண்ணா பூவா பாத்துக்கிறோன்னு எங்களுக்கு மட்டும்தானே தெரியும். நீங்க பாத்துக்கிட்டதா தெரியுதே. அவளை நீங்க வேலை சொல்லி வெளியில அனுப்ப போய் இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கல்ல. என்ன சம்பந்தி? சம்பந்தி என்ன சொன்னீங்க? வெளியே அனுப்புறேனா? நானா? ஐயோ, நான் என்ன சொல்லுவேன் சம்பந்தி? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆமா சம்பந்தி, இங்க பாருங்க, நான் அவளை இந்த வீட்ல எந்த வேலையுமே சொல்றது இல்ல. இத்தனை வருஷமா அவ இந்த வீட்ல பாத்துட்டு இருந்த வேலையெல்லாம் கூட இப்ப நானும் என் பொண்ணு ஆர்த்திய மட்டும் தான் செய்யறோம். அவளை நான் ஒரு வேலையும் பார்க்க விடுறது இல்லையே. நான் என்ன பண்றது சம்பந்தி? அவளாதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறா. இங்க பாருங்க, அவளுக்கு நான் எந்த வகையிலயும் சிரமம் கொடுக்க கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். ஆனா பாருங்க சம்பந்தி, அந்த புள்ள என் பேச்ச கேக்குறதே இல்ல. ஆமா சம்பந்தி, எப்படியாவது என் கண்ணுல மண்ணை தட்டிட்டு கோயிலுக்கு போறேன், சந்தைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு பைய தூக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கா. நான் என்ன பண்றது சம்பந்தி? நீங்களே சொல்லுங்க. கடைசியில பாருங்க, பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு எல்லாம் என் தலையிலேயே வந்து விழுது. நான் என்ன பண்றது? சரி சம்பந்தி, நீங்க பாத்துக்கோங்க, நான் வச்சிடுறேன். சரிங்க சம்பந்தி. சம்பந்தி அம்மா என்ன சொன்னாங்க? மெட்ரஸ்காரிக்கு திமிர பத்தியடி. என்னமோ எல்லாம் என்னால நடந்த மாதிரி என்ன போட்டு பழி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் கடைசியில நான் பாத்துக்கிறேன்னு குத்தல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வச்சா பாரு. நீ வேணா பாத்துக்கிட்டே ராத்தி. இந்த வானத்தி கால உடைச்சதுக்கு அந்த மெட்ரஸ்காரி அங்க இருந்துகிட்டே என் மூக்க உடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவா பாரு. மா, அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு மேல நாம ஒண்ணு பண்ணுவோம். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரி சரி, நான் ரூமுக்கு போறேன். நீ சமையல முடிச்சிட்டு எனக்கு கூப்பிடு, சரியா? மாமா, கட்டிக்க போறவளை பாத்துட்டு வர்றதுக்கு ஏன்பா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? தாராளமா போயிட்டு வா. உண்மையை சொல்லணும்னா இப்படி எல்லாம் இருக்கணும்னு தான் அம்மா ஆசைப்பட்டதே. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் வானத்திய நேர்ல போய் பாத்துட்டு வரணும்னு ஆசைதான். ஆனா எங்க வயசுக்கு அடிக்கடி டிராவல் பண்ணா உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது. வானத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் வந்ததும் உன்னை அங்க போக சொல்லலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா நீயே ஆபீஸ அது இதுன்னு காரணம் சொல்லுவேன்னு தான் நான் இத பத்தி உன்கிட்ட எதுவுமே கேட்டுக்கல. நான் சொல்லாமலேயே நீ அதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. இங்க இருக்கிற ஆபீஸ் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் இத பத்தி ஒரி பண்ணிக்காம நிம்மதியா போய் வானத்தைய பாத்துட்டு வா, சரியா? இந்த மாதிரி நேரத்துல நீ பக்கத்துல இருந்தா அவளுக்கு கொஞ்சம் துணையா இருக்கும், உனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அதுக்காக தான்மா நான் உடனே கிளம்பலாம்னு நினைக்கிறேன். போயிட்டு நாளைக்கு உடனே திரும்பி வந்துடுறேன். இங்க ஒன்னும் அவசரம் கிடையாது கார்த்திக். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ இங்க வந்தா போதும். ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் வானத்தைய கூட்டிட்டு போக வேண்டியது இருந்தா கூட நீ அவளை அழைச்சிட்டு போ. இரு, நான் மேனேஜர் கிட்ட சொல்லி உடனே பிளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்றேன். இல்லம்மா, நான் கார்லயே போய்க்கிறேன். அப்போ டிரைவர் கூட அனுப்பவா? இல்லம்மா, நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். இப்ப கிளம்புனாதான் ஈவினிங் கூட திருச்சி போய் சேர முடியும். நான் உடனே கிளம்புறேம்மா. சரிப்பா, பாத்து போயிட்டு வா. அங்க போய் ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணு. சரிம்மா. ஏன் ஆர்த்தி அப்படி சொல்ற? பின்னமா, கோயில்ல எல்லாரும் முன்னாடியும் கார் வாங்கிட்டேன் சீன் போடுறதுக்காக அவ போறா. இது புரியாம நீயும் வரைஞ்சு கட்டிட்டு கிளம்பி நிக்கிற. அவ இஷ்டத்துக்கு நீங்க வேணா ஆடுங்க, என்னால எல்லாம் முடியாது. என்ன ஆர்த்திமா இப்படி பேசுற? நான் மட்டும் என்ன அவ மேல ஆசைப்பட்ட அவளை கூட்டிட்டு போறேன்? இங்க பாரு, நமக்கு அவ மேல எவ்வளவு வேணா கோவம் இருக்கலாம். ஆனா அந்த கோவத்தை எல்லாம் காமிக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. புரிஞ்சுக்கோ, யோசிச்சு பாரு. இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம், நம்ம மனசு மாறிட்டோம்னு உங்க அப்பாவை நம்ப வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு எல்லாம் போராடி இருக்கோம்.
அந்த போராட்டம் எல்லாம் வீணா போக கூடாதுன்னா இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நம்ம அனுசரிச்சுதான் போகணும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க ஆர்த்தி, நாம நினைச்சதை நாம அடையிற வரைக்கும் நாம என்ன நினைக்கிறோம்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? மா கூப்பிடுறத பத்தியா? வரேம்மா, வர 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 பானதி, வா 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 போலாம். மெதுவாடா செல்லும், மெதுவா வா வா. அம்மா கூட்டிட்டு போற வா. அம்மாவை பிடிச்சுக்கோ, அம்மாவை பிடிச்சுக்கோ, வா அம்மாவை பிடிச்சுக்கோ. வா, மெதுவா 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 எடுத்து வை. பாத்து 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 வா. அம்மா வேணா உன்னை தூக்கிக்கிட்டுமா? சரி சரி சரி, வா மெதுவா போலாம் வா. ஆர்த்தி, மொற ஏண்டி நிக்கிற? எடுத்துட்டு வா. நீ வாடா செல்லம், நீ வாடா செல்லம். இவங்க பாக்குற வேலைக்கு இத நான் தூக்கிட்டு கார் வரைக்கும் போகணுமா? வானதி, வானதி, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போற மாதிரி இருந்துச்சு. அதான் ஹெல்ப்புக்கு நானே கூட வரலான்னு. பரவாயில்ல ஆர்த்தி, உனக்கு எதுக்கு சிரமம்? ஐயோ, இதுல என்னடா சிரமம் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்ல இருந்து உன்னை நல்ல மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க அப்படியே போய் தட்டு தடுமாறி விழுந்துட்டீனா அப்புறம் உன் மாமியார் எங்களுக்கு போன் பண்ணி எங்களை சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு, அக்கா அப்படிதான் சொல்வா. நீ அவ கைய பிடிச்சி பத்திரமா கூட்டிட்டு போ. சரிம்மா, வாக்கா போலாம். போ போ போ, வா வா வா. பாத்து வா, பாத்து பாத்து வா. பாத்து பாத்துங்க. சாமியை கும்பிட்டு சாமி கும்பிடுக்கா. போலாம்க்கா. ஐயோ, பாத்து வானதி. சரி, பாத்து பொறுமையா வா. பாத்து. என்ன பண்ணாலும் தப்பிச்சு தொலைச்சிடற. இவ்வளவு என்னதான்? என்ன நீ மண்டைய உடைச்சிருக்கலாம்ல? இப்படியே நினைச்சு நம்ம கனவு கண்டுட்டு இருக்கிறதா மிச்சம். ஆனா அந்த ஆளை பாத்தியா? நாம விரும்புற பொண்ணு கூடவே நிக்கிறாளேங்கிற நினைப்பு கூட இல்லாம அந்த வானதி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தத. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். இங்க பாரு, இன்னைக்கு கோயில்ல நடந்ததெல்லாம் வச்சு நீ எவ்வளவு கடுப்புல இருக்கன்னு எனக்கும் புரியுது. ஆனா அதுக்காக நம்ம கோவத்தை எல்லாம் நம்ம முகத்துல காட்டிக்கிட்டு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த கூடாது. புரிஞ்சுதா? நம்ம கவனம் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாப்பிள்ளையே நல்லா கவனிக்கிறது தான் இருக்கணும். வகை வகையா இன்னைக்கு விருந்து செஞ்சு மாப்பிள்ளைய அசத்திரணும் ஆர்த்தி. உனக்கு வைக்க தெரிஞ்சதே 2-3 குழம்புதான். இதுல எங்க இருந்து வகை வகையா சாப்பிடுறது? அட ஏண்டி நீ வேற? விருந்துன்னா நம்ம வீட்டுல தான் சமைக்கணுமா என்ன? ஹோட்டல்ல இருந்து வழக்கம் போல வாங்கிட்டு வந்து விருந்து வச்சு மாப்பிள்ளைய அசத்திர வேண்டியதுதான். எப்படி? நல்ல ஐடியா இல்ல? நல்ல ஐடியாமா. ஆமா, நம்ம கிளம்ப போதானே அவரும் கோயில்ல இருந்து கிளம்பினாரு. ஆனா அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? அம்மா, வணக்கம் மாப்ள. வணக்கம் மாமா. மாப்ள வராரு. வாங்க மாப்ள, வாங்க மாப்ள. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல. உட்காருங்க மாப்ள. ஓகே. நான் கோயிலுக்கு வரும்போதுதான் வெறுமனே கை வீசிட்டு வந்துட்டேன். அதான் வீட்டுக்கு வரும்போதாவது ஸ்வீட் பழம் ஏதாவது வாங்கிட்டு வரலாமேன்னு போனேன். லேட் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன மாப்ள, நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த சம்பிரதாயம் எல்லாம் பாக்கணுமா என்ன? இல்ல, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு, அதான். ஐயோ, நீங்க எப்பவுமே இப்படிதான். ஏய், என்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? வா, மாப்பிள வீட்டு வச்சு நிக்கிற பாரு, வந்து வாங்க. வா 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 வா. வானதி வாங்கிட்டுமே. வானதி வாங்கிக்கம்மா, உன்கிட்ட தான் தர ஆசைப்படுறாரு. வாங்கிக்க. வா 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 வா. வாங்கிக்கம்மா. இங்கே கொடு, நான் வச்சிருக்கேன்.
இந்த கால் வலியோட எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்க? உட்காரு. இல்லங்க பரவாயில்ல. வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தா அவங்க முன்னாடி எல்லாம் அவ உட்கார மாட்டா. வானதி இந்த வீட்டுல ஒருத்தி தானே. அது மட்டும் இல்லாம நான் உன்ன இந்த வீட்டுக்கு கெஸ்ட் கிடையாது. இந்த வீட்டோட மருமகன், வானதியோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்.